இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 896. அதில் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எடுத்துட்டிங்களா? எல்லாரும் பைபிளை வாசிப்போமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜெபம். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தையை தொட்டுப்பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். அடையனை மறைத்து நீர் ஆண்டவரே என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறோ கர்த்ததாமே பேசு. நீங்கள் இல்லை, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியினர் சொன்னதை பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையை கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தரிட்ட நான் இந்த ஒரு மாதம் முழுவதும் ஒரு வசனத்தை கொடுத்தீங்கன்னா அதை குறித்து அதை ஆராய்வோம், அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். எனக்கு கொடுங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதை கொண்டு 1ஆம் தேதி நான் இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் அதை சொன்னோம். என்ன இந்த மாதத்தினுடைய செய்தி தலைப்பு என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அது தமிழில் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷி ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸோ இதுதான் தலைப்பு. ஆங்கிலத்தில் blessed is the one who trusts in the Lord. blessed is the one who trusts in the Lord என்ற தலைப்பில் நான் 1ஆம் தேதி காலையில் பேசினேன். அதில் ஜோசப் trusted in the Lord. யோசேப்பு கர்த்தரை நம்பினான். அவன் சொல்வதை குடும்பத்தார் நம்பலை, அவன் சொல்வதை அவருடைய சகோதரர்கள் நம்பலை. ஆனால் அவன் கர்த்தரை நம்பினான். ஆகினாலே கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். 2வதாக நான் சொன்னேன், எசேக்கியேல் ட்ரஸ்டட் இன் த லார்ட். எசேக்கியா கர்த்தரை அவன் நம்பினது மாத்திரமல்ல, எதிரிகள் அவனை குறித்து சொன்னாங்க, இவன் உங்களை கர்த்தர் நம்ப பண்ணுவான் என்ற சாட்சி பெற்றான். 3வதாக சொன்னேன், certain noble man, அதாவது ராஜாவின் மனுஷன், certain noble man trusted in the Lord. அந்த ராஜாவின் மனுஷன் கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி பிழைத்தான். தன்னுடைய மகன் பிழைத்தான், நம்பி பிழைத்தான். சொன்ன வார்த்தையை நம்பினான், அப்படியே நம்பினான். அதனால என்ன நடந்ததுன்னா, அவனுடைய மகன் பிழைத்தான் என்று நான் பேசேன். இன்றைக்கு ஆண்டவர் வேறொரு 3 கதாபாத்திரத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். நாம் வசனத்துக்கு நேராக வசனத்துக்குள்ளே போவோம். Blessed is the one who trusts in the Lord. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். சொல்லுவோம், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போது 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மனுஷமே நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சகிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா ஆசீர்வாதத்துக்கு நமக்கு ஒரு கண்டிஷன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மனுஷனை உன் பெரிய பலமாக பார்த்து மனுஷனை நம்பினா நீ சபிக்கப்பட்டிருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருக்க மாட்ட என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையிலிருந்து ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் ஏற்கனவே ஒரு இதுக்கு ஒத்த ஒரு வசனத்தை சொன்னேன். நீங்கள் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது. அது 19வது வசனம், பக்கம் 782. நீதிமொழிகள் 22:19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சாலமன் இந்த வாக்கியங்களை எழுதினார். வரும் நாட்களே நான் அவை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ இன்றைக்கு நான் இங்கேருந்து என்ன தெரியப்படுத்துகிறேன், கர்த்தருடைய மேல் நம்பிக்கை இருக்க வார்த்தைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ நீங்கள் ஆயத்தமாக இருங்க, வேகத்தில் போகும். இந்த வார்த்தை என்னென்னா, நீங்கள் எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தில் இதை இன்ட்ரடக்ஷனாக 2 வார்த்தையை சொல்லிட்டு நம்ம குறிப்பினார். 11ஆம் அதிகாரம் பக்கம் 308. எபிரேயர் 11 நீங்கள் 13 நீங்கள் வாசித்தீங்கன்னா, மைக்கில் வாசிக்குமா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி
அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனோட வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் பார்த்தாங்க, ஆனால் சுதந்திரமாக அடையலை. அவங்க மரித்து போனாங்க. இங்கே நான் பரதேசி என்று சொல்லி அறிக்கையிட்டு அது மரித்து போனாங்க. இன்னொரு வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல பாருங்கள். நீங்கள் 32 வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு பட்டியல் கொடுப்பட்டிருக்கோம். வாசிமா. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாரக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அவர் சொல்கிற, நான் எல்லாரையும் குறித்தும் இந்த பாதையில் வந்த நம்பிக்கை கொண்ட விசுவாசம் கொண்ட நம்பினவங்களெல்லாம் நான் சொல்லி எழுதுனோம்னா எனக்கு இங்கே காலம் பத்தாது, வேதமும் பத்தாது. 33 சொல்லுது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்தார்கள், நம்பிக்கையினாலே அவர்கள் நீதியை நடப்பித்தார்கள், ஒரு வாழ்க்கையில வாழ்ந்த. அப்போது அங்கே அந்த பட்டியலில் நான் வாசித்தோம். அதில் ஒரு பாத்திரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அங்கே சிம்சோன் எழுதப்பட்டிருக்கு. சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட கூட நீங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. பேஜ் நம்பர் 325 வாசிங்க. 16வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 16, கரெக்டாக 16 21 இருங்க, நான் செக் பண்ணுறேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிமா. அவன் தலைமை சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. நீங்கள் அதாவது 16லேருந்து நீங்கள் 31 வரைக்கும் நீங்கள் வாசினா அந்த சம்பவம் இருக்குது. நான் சம்பவத்துக்கு நேராக கடந்து போகலை. ஆனால் அவனுடைய குறிப்பு என்னன்னா, அங்கே அந்த சிம்சோன் அவன் அந்த டெலேலாளுடைய வசத்தில் மாட்டி தன் ரகசியத்தை சொன்னும் போது தன்னுடைய அந்த முடியில் இருக்கிற தன்னுடைய பலத்தின் ரகசியம் சத்துரு தெரிந்த உடனே அவனை என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய கண்களை பிடுங்கி அவனை சிறையிலே அடைத்தார்கள். சிறையிலே அடைத்த அந்த மனுஷனுடைய இறுதி உடைய என்னன்னா, நான் சொல்வேன், Samson, a strong judge who trusted God for his final victory. அவன் முடிய போது, அவனுடைய காலம் முடிய போது, முடிகிற காலங்களில் என்ன பண்ணான்னா கர்த்தரை நம்பினான். அதுக்கு நான் தலைப்பு கொடுப்பேன்னா, சாம்சன் trusted God for his final victory. தமிழில் சொன்னா சிம்சோன் தேவனை நம்பினார் தனது இறுதி வெற்றிக்காக. அது ஆங்கிலத்தில் சாம்சன் trusted God for his final victory. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களை அந்த நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, நேரில் அதெல்லாம் சொல்லுவதற்கு. அந்த அவனுடைய முடி அப்படியே வளர்க்க ஆரம்பித்தது. அவன் என்ன பண்ணான்னா, அந்த எல்லாரும் கூடி 3000 பேர் கூடி இருக்கிற இடத்துல அவனை சங்கிலி கட்டி அந்த பையனை சொல்கிறான், நீ இங்கே ஒரு பெரிய தூணில் கொண்டு போய் என்னை விடு, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அந்த தூணை அண்டே கொண்டு போனான். ஏன் நான் சொல்கிறேன், அவன் ஆண்டு விட்டேன். நீங்கள் அந்த ஒரு வருஷத்தை மாதம் வாசிங்களேன், அந்த 16ல் நீங்கள் திருப்பினீங்கன்னா இங்கே சிம்சோன் 29ல் சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடை கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் வீழ்ந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர் அதிகமாக இருந்தார். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய அங்கே 3000 பேர் கூடியிருப்பாங்க என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. நான் சொல்ல என்னென்னா, அவனுடைய அந்த 27 அந்த வீடு புருஷனும் ஸ்ரீகளும் நிறைந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டில் புருஷனும் ஸ்ரீகளுமான ஏறக்குறைய 3000 பேர் அங்கே சிம்சன் வேடிக்காட்டில் இருந்தாங்க.
உங்களுக்கு இந்த சம்பவம் இப்போது சிம்சனுக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்னா, சத்ரு வரும்போது நான் உங்களுக்கு வசனத்தை கட்டுறேன் பண்ணல, நீங்கள் அப்படியே என்னோடு கூட இந்த 15ஆம் அதிகாரம் அப்படி திருப்பினீங்கன்னா, இந்த 15ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். பாருங்க, இங்க இது யாருன்னா தன்னுடைய சொந்த யூத ஜனங்கள், அந்த யூத தேசத்தோட தன்னுடைய சொந்த ஜனங்கள் சிம்சோனை கட்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்கள கொண்டு போனாங்க. எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 வருஷம் பார்த்து ஏறக்குறைய அப்போது யூதாவிலே 3000 பேர் கூடி சாம்சனை பிடிக்கிறாங்க, பிடிச்சி கட்டுறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வருஷத்தில் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. உடனே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கவனிங்க, வசனத்தை 2 வசனம் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னை இந்த ஒரு விஷயம் நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி இந்த தூணில் சாஞ்சிக்கிறான். ஆனால் ஆவியான அவன் மேலே இறங்கலை. ஆனால் இங்கே தன் சொந்த ஜனங்கள் பெலிஸ்தர் வந்து கேட்கும் போது அவர்கள் அந்த நீங்கள் வசனத்தை வீட்டில் 11 வாசித்து பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது என்னன்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுவான், நீங்கள் 3000 பேர் இருக்கிறீங்க, என்னை கொண்டுடாதீங்க. இல்லை நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம், உங்களை பிடிச்சு கொண்டு போய்ட்டு கொடுத்துருவோம். அப்போது பெலிஸ்தர் இவனை பிடிப்பட்டான்னு ஆரவரிக்கும் போது கர்த்தருடைய ஆவியான அவன் மேலே இறங்குவார். இறங்கின உடனே கட்டெல்லாம் பட்டு அறந்துடும். உடனே ஒரு கழுதையின் தாடி எடுத்து 1000 பேரை கொண்டுடுவான். புரியுங்களா? அப்போது சிம்சோனுடைய பலன் எப்படின்னு தெரியும், ஆவியான இறங்குறது எப்படின்னு தெரியும், சத்ரு அழிக்கிறது எப்படின்னு தெரியும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், 3000 பேர் இருந்தாங்க. சிம்சனோடே வந்து இந்த 3000 பேர் என்ன பண்ணிக்கலாம், உன்னை பிடிச்ச மாதிரி நீ சொல்லி ஒருத்தர் ஒரு ஆளை கொண்டா கூட 3000 பேர் கொண்டுக்கலாம் இல்லை. ஆனால் இந்த 3000 பேர் இவனை பிடிச்சி கையில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் அவன் மேலே இறங்கினார். ஏன்னா அப்போது அவங்களுடைய ரகசியம் வெளிப்படலை. அங்கே ஜெயத்தை எடுத்தான், 1000 பேர் நான் கொண்டான். நான் இப்போது ரகசியம் வெளிப்பட்டு போய் கர்த்தர் தன்னை விட்டு போயிட்டார். கர்த்தர் நீங்கள் வாசித்தீங்கன்னா நான் சொன்னதில்ல, கர்த்தர் அவனை விட்டு போனார். அது அவன் அறியாமல் போயிட்டார். இப்போது அவனுக்கு தெரியும் ஒரே ஒரு ஜபந்தான், என்னன்னா, ஆண்டவர் நான் நம்புகிறேன், நான் சாகும் போது என்னோடு கூட இந்த சத்ருவெல்லாம் அழியணும்னு சொல்லி கர்த்தர் ஜெபித்தான் பாருங்க. நம்பி போய் செயல்பட்டான் பாருங்க. அது அசைந்து வீடு விழுந்து 3000 பேர் இறந்தாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அந்த அந்த எப்படி அந்த தூணை அங்கே வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை அங்கே இறங்கலை, அவன் மேலே இறங்கலை. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் சங்கிலியெல்லாம் அறலை. ஆனால் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? அந்த தூண்கள் விழப்பட்டது, கட்டிடம் இடிந்து விழப்பட்டது, உள்ளே இருந்த 3000 பேர் மரித்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த காட்டிலும் அவன் சாகும்போது அவன் 3000 பேர் அவனோடு கூட மரித்தான். அப்போ அவனுடைய காரணம் என்னென்னா, அவன் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரில் மேல் நம்பிக்கை வைத்தான். எப்போதுன்னா தன்னுடைய ஃபைனல் சாம்சன் என்ன பண்ணான்னா, ஆண்டவரை தன்னுடைய ஜேர்னி முடிகிற நேரத்தில், அவன் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த நேரத்துலையும் அவன் ஒரே ஒரு கொள்னா, இந்த நேரத்தில் நான் கர்த்தரை நம்புகிறேன், அவர் என்னை என்ன பண்ண மாட்டார், இந்த பெலிஸ்தர் கையில் என்னை ஒப்பு கொடுத்ததில் நாம் என்ன கொல்றதில்ல, என்னை கொல்ல வந்த என்னோட ஒருவன் கூட தப்பிக்க முடியாது, அத்தனை பேரை சாகணும் சொல்லி கர்த்தரை நம்பினான். அல்லேலூயா. அதனால தான் சாம்சன் ட்ரஸ்டட் காட் ஃபார் ஹிஸ் ஃபைனல் விக்டரி. அதுதான் அவனுடைய கடைசி உடைய ஜெயமாக அவன் அந்த ஜெயத்தை எடுத்தான். நான் சொல்கிறேன் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஜெயமே இல்லாத இருக்குது, ஒருவேளை எனக்கு தோல்வியாக இருக்குது,
என்று நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ண, நம்ம என்ன பண்ணலாம், கர்த்தரை நம்பி அவரிடத்துல திரும்பி வரலாம். அவன் ஜெபித்தான் பாருங்க, அதுதான் முக்கியம். ஜெபம் பண்ணினான். அவன் என்ன ஜெபம் பண்ணான்? ஆண்டவரே, நீங்கள் 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 16:28, அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையில பழி வாங்கும்படி இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தல்லும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த வீட்டை தரணும். ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அவனை பலப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் பலப்படுத்தி அவன் இழந்த அவன் அந்த இடத்துல 3000 பேரை கொண்டு அவனுடைய கடைசி ஜெயத்தை நாட்டினான். இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த 3000 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? இவனை பிடிச்சி கொடுத்தோம், ஆனால் பாரு, நம்ம 3000 பேர் இருந்தோம், ஆனால் இந்த ஒரு மனிதன் சத்ரு 3000 சத்ரு என்ன பண்ணான்? வீழ்த்தினான். அங்கே ராஜாக்கள் நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூடியிருந்தாங்க, எல்லாரையும் அவன் அழித்தான்பா. உண்மையாகவே அவன் வாழ்ந்த நாட்களில் 20 வருஷம் அவன் நியாயம் விசாரித்தானான். இந்த 20 வருஷமும் எந்த சத்ரு நம்ம தொடாதபடி அவன் வாழ்ந்தான். முடிக்கும் போதும் ஜெயமாய் முடித்தான். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தர் இடத்துல ஜெபித்தான். நம்ம கூட ஆண்டவரே, நான் இது கண்ணு தெரியாமல், ஆண்டவரே கர்த்தாவே, நான் கண்முனித்தனமாய் பண்ணிட்டேன்ப்பா, நீ எனக்கு இறங்கும் என்று சொல்லி இந்த மாதம் நம்புங்க. ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் திரும்ப தருவார். அல்லேலூயா. கர்த்தர் சத்துருக்களை முன்பாக சிதறடிக்க பண்ணுவார். உன் சத்துருவை தேடி நீ காணாதிருப்பாய். இல்லை, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது ஜெயத்தை கட்டளையிடுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்ம முடிக்கும் போதும், உங்களோட வாழ்க்கை முடிக்கும் போதும் எப்படி தான் முடிக்கணும்னா, அதான் பண்ணிட்டோம், ஏதோ போயிட்டோம், அப்படியே போயிட்டோம். இல்லை, நான் உயிரோடு இருந்து நாளை காட்டிலும் என்னோட மரண நாள் எப்படி இருக்கணும்? மகிமையாக இருக்கணும், ஜெயமாக இருக்கணும், சத்துரு விழுத்தணும், வெக்கப்பட்டு போகணும். அப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் தாமஸ் அடிக்கடி சொல்வார், என் மரண குத்தி எனக்கு தெரியும், அது ஜெயமாக இருக்கும் அப்படின்னாரு. ரெக்கார்டு 3 நாள் அவருடைய ஆலயத்தில் அவருடைய சரீரத்தை வைத்து உலகெங்கும் உள்ள மக்கள்கள் வந்து பார்த்து மகிமையாக அவருடைய அடக்கம். அவர் அப்படியே கேஷனாக சொன்னார், என் மரணம் எனக்கு தெரியும், அது மகிமையாக இருக்கும், கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், அது ஜெயமாக இருக்கும், அது சாட்சியாக இருக்கும் சொன்னார். தான் முடிக்கும் போது அந்த மாதிரி பசுத்தவான்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க, இங்கே இருக்க யாரும் போக மாட்டீங்க, உங்கள் ஆயுஷ் நாட்கெலாம் பூர்வமாக இருக்கும். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பி, ஆண்டவரே, நான் இழந்ததெல்லாம் எனக்கு இந்த வாட்டி திரும்ப நான் பெற்றுக்கொள்ள நம்புகிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நம்புங்க. ஜெயணும். இன்னொன்று உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் வச்சுங்க, என்னுடைய இறுதி, ஆண்டவரே, என்னோட நம்பிக்கை என்னுடைய கடைசி வரைக்கும், ஆண்டவரே, என்னுடைய ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நான் உங்களை நம்பி ஜெயத்தை எடுக்கிறேன்ப்பா. அதான் செய்ய என்னுடைய கடைசி இறுதி வரைக்கும் சாத்தான் கையில் இல்லை, சத்ரு கையில் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் முடிக்கும் போதும் ஜெயமாய் முடிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படியே நம்ம நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வதாக நான் சீக்கிரமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் என்னோட கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. யோபு முதல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பக்கம் 644 அவர் சொல்றாரு. 2வதாக, Job trusted God during great pain and hard time. இன்னொரு இதை சொன்னா, Job trusted God during great pain and hard time. எப்போது கர்த்தரை நம்பினான்னா, அவனுடைய வேதனை நேரத்துலையும் கடுமையான நேரத்துலையும் கர்த்தரை நம்பினான். அவனுடைய வாழ்க்கை பாருங்க, உயிரோடு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தான், எப்படி அவன் ஆண்டவர் அவனை ஆசீர்வாதமாக வைத்தார் என்பதெல்லாம் நமக்கு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ செல்வந்தனாக இருந்தான். அவனே அறிக்கை பண்ணுவான், எனக்கு இருந்த சீர், முன்பு இருந்த அந்த சீர் எனக்கு இப்போ இருக்குமானால் நலமாக இருக்குமே என்று சொல்லி அவன் பண்ணான். ஆனால் அவனை எந்த சத்ருவும் அவனுக்கு சதி பண்ணலை. அவன் சத்ருக்களை எதிர்த்து போராடலை. சத்ருவாகிய பிசாசு, வேதம் சொல்லுது, பிசாசாகிய சத்ரு சொல்லுது.
பிசாசாகவே அவனுக்கு சத்துருவா வந்துட்டான். நீங்கள் ஏன் பாஸ்டர் பிசாசாலும் போயிட்டீங்க சில நினைக்கிறீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸில். வேதம் வந்து வீட்டாரே சத்துருன்றது அப்படின்னு நினைக்கிறீங்க. சும்மா ஜோக் அடிச்சா பாருங்க. அப்போது வேதத்தில் அவனுடைய அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இப்போ என்ன அவர் கொன்று போட்டோங்க, என் நம்பிக்கையை அவரால் கொள்ள முடியாது. என்ன வேணால் கொண்டு போடலாம், ஆனால் நான் அவர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையை கொள்ள முடியாது. என் நம்பிக்கை சாவாது. என்ன என்ன வேணால் கொண்டு போகலாம், நான் வேணால் சொல்லலாம், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த நம்பிக்கையை யாராலையும் கொள்ள முடியாதுன்னு சொன்னான் பாருங்க. அதனால தான் யோபு கர்த்தரை எந்த நேரத்தில் நம்பினான்னா, அவனுடைய கடுமையான நேரத்தில், அவனுடைய வேதனை நேரத்தில், பலவீன நேரத்தில் அவன். அப்போ யோபை குறித்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. அந்த மனிதன் 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தான் என்று சொல்லி அங்கே யோபில் நீங்கள் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம், நீங்கள் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கை, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த விதங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் வசனத்தில் பார்த்தா, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அடிக்கடி சொல்றீங்க பாருங்க, யார் கண்ணு பட்டுன்னு தெரில, அப்படியே எல்லாமே போயிடுச்சு. யார் கண்ணு பட்டுன்னு தெரில, வியாதி பட்டேன், யார் கண்ணு பட்டுன்னு தெரில அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. அதனால இங்கே யார் கண்ணும் படல, யார் கண்ணு தான் பட்டுச்சு? சத்ருவாகிய பிசாசு கண்ணு பட்டுச்சு. அதனால் பிசாசு கண்ணு பட்டு அங்கே என்ன வந்ததுன்னா, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் டிஸ்கிரைப் பண்ணுறான். நீ அவனை ஆசீர்வச்சிக்கிங்க, அவனை பாதுகாத்துருக்கீங்க, அதனால் அவன் நீ நல்லவர்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு மனிதனை வைத்து சவால் எடுக்கிறான். தேவன்கிட்ட பிசாசு போய் சவால் எடுக்கிறான் ஒரு மனிதனை வைத்து. நம்ம ஐயா சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. அவர் பலவீனப்பட்டு 2012 அவர் ஸ்ட்ரோக் வீட்டில் ரொம்ப வேதனையாக வழியில் இருக்கும்போது, நாங்கள் இரவு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே நீங்கள் எப்படியாவது போங்க, நீங்கள் எப்படியாவது இப்போ போங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தில் ஃபஸ்ட்டு ஜெபம் 12 மணிக்கு நாங்கள் அவருக்காக தான் முதல்ல ஜெபிப்போம். இப்போது நாங்கள் ஜெபித்து வார்த்தையை அனுப்புகிறோம் குழுவாக எல்லாம் பாஸ்டர்ஸ்க்கு சேர்ந்து. இன்றைக்கும் அந்த ஜெபங்கள் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் ரொம்ப வைராக்கியமாக ஆவியில் நிரம்பி ஜெபித்து ஒரே வார்த்தை தான், நீங்கள் எப்படி தோமா இல்லாத போது வீட்டுக்குள்ளே பிரவேசித்தீங்களோ, தோமா இருக்கும்போது எப்படி வீட்டுக்குள்ளே பிரவேசித்தீங்களோ, இப்போ நீங்கள் அவருடைய அறையில் பிரவேசிங்கப்பா சொல்லி ஊக்கமாக ஜெபிக்கிறோம். பிரவேசிங்க ஆண்டவரே, அவரை தொட்டு குணமாக்குங்கப்பா, அவருக்கு என்ன வேணுமோ செய்யுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஊக்கமாக ஜெபிக்கிறோம். நடந்தது என்னன்னா, அந்த இடத்துல கர்த்தர் அவர் ரூமுக்குள்ளே பிரவேசித்த உடனே, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் கேட்டார். உடனே நம்ம என்ன சொல்லியிருப்போம்? டக்குன்னு குணமாக்குங்க ஆண்டவரே, இன்னும் ஒரு 20 வருஷம் நான் எழுந்து உங்களுக்காக பிரகாசிக்கிறேன்னு சொல்லியிருப்போம். கண்டிப்பாக சொல்லியிருப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா அப்படின்னு, நான் இப்படியே இருந்துட்டு நான் வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். யாருக்காவது இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வருமா? யாராவது போன விரும்புகிறீங்களா? யாரும் விரும்ப மாட்டோம். யாருமே எல்லாம் இருக்கணும் தான் நினைப்போம். ஸோ ஆனால் ஒன்று நினச்சிங்க, இருந்தால் அவருக்கு லாபம்னு நினச்சிங்க, அப்போ இருப்போம். அங்கே போனால் நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சிங்க. ஸோ அதனால் இங்கே இருக்கிற கூட ஆமாம், இங்கே இருக்கிறதுனால யாராலும் இங்கே இருக்க முடியாது. ஆமாம். ஸோ அப்போது அவர் உள்ள பிரவேசம் இவனுக்கு என்ன செய்யணும் சொல்லி கேட்கும்போது, அவர் அப்படியே பார்த்து, அவரை எதுவுமே கேட்கலையா, இயேசுவை பார்த்து அப்படியே சிரிச்சார். அவர் சொன்னது அப்படியே அவரை பார்த்து சிரிச்சார். அப்படியே இயேசு அப்படியே கடந்து போயிட்டார். அப்படியே அவரை பார்த்து சிரித்தேன். நான் என் சுகம் என்னன்னு கேட்கல. அது பாருங்க எவ்வளோ ஒரு பரிசுத்தமான பாருங்க. ஸோ அதை கேட்கலாம், அவருக்கு கேட்க ஒரு விருப்பம் இல்லை. நான் போகிறேன் இந்த பாதையில், இந்த கஷ்ட பாதையில் போகிறேன், இந்த வலி வேதனை பாதையில் போகிறேன். இது வந்துடுச்சுல, எதனால் வந்து இல்லைன்னா வந்துடுச்சு. லெட் மீ சஃபர்,
பரவாயில்ல, நீங்கள் பட்ட பாடோடவா இந்த பாடு, என் சரீரத்தினால உங்களை மகிமைப்படுத்த ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த காலத்துலலாம் பாடுகளை ஏற்றுக்கொள்வாங்க, கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வாங்க, அவமானங்களை ஏற்றுக்கொள்வாங்க, நிந்தை ஏற்றுக்கொள்வாங்க, வேதனை வலிகளை ஏற்றுக்கொள்வாங்க. இப்போல்லாம் தொட்டா சிவிங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தாவனா உடனே மூஞ்சை காமிச்சிட்டு ஃபோன் வச்சுட்டு நீங்கள் அப்படின்னா நீங்கள் சரியாக ஜோம் பண்ணல, நீங்கள் நல்லா ஜோம் பண்ணல, நீங்கள் ஊக்கமாக ஜோம் பண்ணுங்க, உளுந்து ஜோம் பண்ணுங்க, ஏந்து ஜோம் பண்ணுங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபந்தான். அதனால் நம்மலாம் புதிய ஏற்பாடில் இருக்கோம். புதிய ஏற்பாடில் யோவான் 1:12 நம்ம அவருடைய பிள்ளைகளை அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நம்ம கைகளை வச்சு நம்ம தான் ஓட்டணும். ஆமாம், ஒவ்வொரு வாட்டி நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வைக்கணும், வாட்ச்மேன் வைக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு போதனை வச்சு எது வந்தாலும் உடனே ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டோமா, என்ன வந்தாலும், நான் எந்த கடினமான நேரம் வந்தாலும், கஷ்டமான நேரம் வந்தாலும், இழைப்பே வந்தாலும், நான் கர்த்தரை என்னை கொன்னே போட்டேயா அவன் நம்பிக்கை இருப்பையா, அப்படி வாழணும். அல்லேலூயா, அதான் விசுவாசம். அதனால் கர்த்தர் கொண்டு போடுவாரா? கொண்டு போட மாட்டார். யாரை கொண்டு போடுவார்? பிழையாம கொண்டு போட்டார். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க போனான். கர்த்தர் தூதனை அனுப்பினார், நான் நீதிமான் மறைப்பது போல் மறைப்பேனாக. புரியல? இப்போது பாயிண்ட்டுக்கு வரேன். யோபுடைய வாழ்க்கையில் எந்த மனிதனும் அவங்ககிட்ட நெருங்க கர்த்தர் விடவே இல்லை. அவனை ஆசாரமாக வைத்தார். சாத்தான் கேட்டதுக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டார். சம்டைம் நம்மளை நீங்கள் போகிறீங்க பாருங்கள், பார்த்தெல்லாம் இதெல்லாம் யாருனால வந்து நினைக்கிறீங்க? யாருனால வந்து நினைக்கிறீங்க? எல்லா மனுஷன் நல்லது தாங்க. விசாசு ஏவி விடுவான், அங்கே போய் பர்மிஷன் வாங்கியிருப்பான். இவர் இதில் கொஞ்சம் டச் பண்ணி பாருங்கள், இவர் கொஞ்சம் நோண்டி பாருங்கள், இவருக்கு இதை கொடுத்து பாருங்கள், அதை கொடுத்து பாருங்க. ஆனால் நீங்கள் விசுவாசம் வந்தீங்கன்னா பிசாசு எதிர்த்து நில்லு, அவங்கள விட்டு ஓடி போவான். இந்த புதிய ஏற்பாடு நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. அவன் நம்மளை கொண்டு வருது. வியாதியோ சாபமோ பேயோ பிசாசோ எல்லாம் அடிச்சு வரட்டிடலாம். ஆனால் மனிதனால் வேறு சூழ்ச்சிகள் இதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு ஜெயம் எடுத்து முன்னேறலாம். ஆனால் விசுவாசம் இருக்கணும், அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், கர்த்தரை நம்பி முன்னே ஏறிக்கொண்டே போகணும். அல்லேலூயா. அப்போ தான் அது நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியாக மாறும். ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள் வந்தால் அப்படியே கர்த்தாவே இதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா, இதெல்லாம் என்னை அசைக்காதுப்பா, இதெல்லாம் என்ன அசைக்காது. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன மாதிரி சொன்னா பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவர் மேலே அன்பு இருந்ததுன்னா, நான் நேசிக்கிற என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், அதை நன்மையாக மாற்றுவார். அதுதான் சோத்திரம். நான் அவர்கிட்ட அன்பு கூறேன், எனக்கு எல்லாம் நன்மையாக தான் நடக்குது அப்படின்னு போயிடுவோம். இன்னும் அட்வான்ஸாக போனால் கூட இன்னொரு வார்த்தை ப்ளஸ்ஸாக நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட அன்பு கூறல, அவர் எனக்கு ஒன்று உண்டு பண்ணுறாரு. இப்போ நான் போகிறப்ப அதுக்கு எனக்காக ஒன்று உண்டு பண்ணிட்டு இருக்கார், ஒன்று ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கார். அது என் கண்ணும் பார்க்கல, என் காதும் கேட்கல, என் இருத்தை விட அப்புறம் என்ன வந்ததே கிடையாது. ஏன்னா நான் அவர்கிட்ட அன்பு கூறு அவர் உண்டு பண்ணுறார். அது ஹை லெவல் அது. அதனால் எந்த பொருத்தும் நம்ம அசையாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை. யோபு அதான் பண்ணா பாருங்க, அப்படியே நல்லா வாழ்ந்தான். பிசாசு வந்து ஒரே நாளில் என்ன சொல்கிறேன், அரசனாக இருந்தான், ஆண்டி ஆகிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2015 வெள்ளம் வந்து அந்த கோட்டுப்புறத்துலலாம் உள்ளே பூந்து பெரிய ஹை லெவல் உள்ள ஒரு ஏரியா. அது ரொம்ப ஹை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் டைட்டில் பார்க்கு, ஏன்னா என் மகள் அப்படி தான் அந்த ரூட்டு தான் நான் போவேன். அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது 97, 98. ஸோ நான் சிபிஎஸ்சிலேருந்து எனக்கு ப்ராஜெக்ட் அங்கே கொடுத்தாங்க டைட்டில் பார்க்கில். ஸோ அப்போ நாங்கள் டைட்டில் பார்க்கில் ஃபோர்ட் கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் நான் அவருடைய அப்ளிகேஷன் இன்ஜினியராக இருந்தேன். அப்போ அந்த வழியே போவேன், ரொம்ப செம்மையாக இருக்கும். ரொம்ப பாஷிலான, அதாவது பிளஸ்ஸட் ஏரியாவே இருக்கும் அது பார்த்திங்கன்னா. அப்போ நான் அந்த ரோடை என்ஜாய் பண்ணிட்டு போவேன். ஆனால் 2015 டிவியில் நியூஸ் சொல்கிறாங்க, என்ன சொன்னேன்னா, நேற்று வரைக்கும் எப்படி இருந்தேன், செல்வந்தனா இருந்தாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறேன், நடுத்தருவில் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நடுத்தரில் இருப்போன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சாப்பாடுக்கும் தண்ணி பாடலுக்கும் கேட்க வேண்டியதாகிடுச்சு, எல்லாம் போயிடுச்சுங்க சொல்லி கண்ணீரோடு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அதுபோல் யோபுக்கு நல்லா இருந்தார், ஒரே நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. பிள்ளைகளை இழந்துட்டார், அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. ஒரே வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார்
கத்தருக்கு ஸ்தோத்திரம், அவ்வளோதாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், எடுத்தாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருந்தாலும் ஸ்தோத்திரம், நான் இல்லைனாலும் எனக்கு ஸ்தோத்திரம். போடுவீங்களா மாட்டீங்களா? அப்படியே வாழ்ந்தோம். இவர் வாழ்ந்த வாழ்க்கையை ஜோம் பண்ணுறோம்ல, இவங்க வாழ்ந்த வாழ்க்கையை கத்திர சோத்திரம் பண்ணுங்க சொல்றி ஊழியக்காரங்க. எதுக்கு சோத்திரம் பண்ணுறோம்? இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்காக கத்திரக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த குடும்பத்துக்காக சோத்திரம் போட்டுருவோம். நாங்கள் சோத்திரம் போட்டு கத்திர மையப்படுத்தி கொண்டு விட பண்ணிடணும், அடக்க பண்ணிடணும். அதான் இருந்தாலும் சோத்திரம் தான், இல்லைனாலும் நமக்கு ஒரு சோத்திரம் தான். கொடுத்தாலும் நம்ம போடுறது என்ன தான்? சோத்திரம் தான். கொடுக்கலனாலும் சோத்திரம் தான். நம்பிக்கை எங்கே இருக்குன்னா கத்தர் மேலே. ஆமே. என் நம்பிக்கை பணத்து மேலேயோ, நம்பிக்கை வீடு மேலேயோ, நம்பிக்கை எஜமான் மேலேயோ, நம்பிக்கை வேலை மேலேயோ, என் நம்பிக்கை பிஸ்னஸ் மேலேயோ, என் நம்பிக்கை வாங்கினது மேலேயோ எதுவும் கிடையாது. என் நம்பிக்கை எங்கே? கத்து. அதான் யோபு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை. சாத்தான் சரியத்தை விட தொட்டு பார்த்தான், ஒன்றுமே பண்ண முடியல. மனைவி அனுப்பி பார்த்தான், ஒன்றும் பண்ண முடியல. நண்பர் அனுப்பி ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவன் போயிட்டான். இந்த ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் 15ஆம் அதிகாரத்தில் அறிக்கை பண்ணுறான். ஆண்டவர் அவனை 42ஆம் அதிகாரத்தில் அவனை ஆசீர்வதித்து, என் தாசனாகிய யோபு தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று கர்த்தர் சொன்னார். சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். எல்லாம் ரெட்டு தனியாக கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், எந்த நிலையிலையும் என்னை கொன்னா கூடப்பா கர்த்தர் மேல் இருக்க நம்பிக்கையை விட மாட்டேன். ஹல்லேலூயா. யோபு அவன் trusted God during great pain and hardship. யோபு தேவனை நம்பினார், மிகுந்த வேதனையினாலும் கடினமான காலங்களிலும் நம்பினார். நல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு தத்துவம் அவங்க உள்ளே எழுதி வச்சிங்க. நான் எப்படி நம்பணும் கர்த்தரை? எப்படி நம்பணும்? எல்லா சூழ்நிலையும் அவரை நம்பணும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை யார் எடுக்கக்கூடாது? கடைசியாக மூணாவதாக ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருப்பாருங்க. என்னோட கூட நீங்கள் ரூத், நீங்கள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பேஜ் நம்பர் 334 35 வாசிமா. ரூத் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பேஜ் நம்பர் 334 335. என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனோடு வாழ்ந்து காக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும். பாருங்க, இங்கே மூணாவதாக நோட் பண்ணீங்க. Ruth trusted God when there was no future in Naomi's grief. தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ரூத் தேவனை நம்பினால் நகோமியின் துக்கத்தின் மத்தியிலும் எதிர்கால நம்பிக்கை இல்லை, ஆனாலும் ரூத் நம்பினான். இங்கே சொல்கிற உங்களுக்கு தெரியும் இந்த கதெல்லாம். இவங்க வேறு தேசத்துக்கு போய் அங்கே குடும்பத்தோடு அங்கே போய், ஏன்னா இருந்த தேசத்தில் பஞ்சம்ல குடும்பத்தோடு போனாங்க. போய் அங்கே ரூத்தையும் ஓர்பாத்தையும் தன் 2 பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்புறம் கணவர் இறந்தார், மகன் இழந்தார், 2 மகன் இழந்துட்டு, இப்போது கர்த்தர் தன் ஜனங்களை சந்தித்தார், ஆகாரம் கொடுக்குறாருன்னு அவருக்கு 6ஆம் வசனத்தில் கர்த்தர் ஜனங்க மேலே கரிசனையாக இருக்கார். பஞ்ச காலத்தில் கூட இருந்த நம்ம தான் இங்கே வந்துட்டோம்னு சொல்லி திரும்பி தன்னுடைய ஊருக்கு போகலாம் என்று சொல்லும் போது தான் இந்த 2 மருமகளை கூப்பிட்டு அவர் சொல்கிற, எனக்கு என்ன இல்லை நம்பிக்கை, எனக்கு இருந்தாலும் இந்த இனி உங்களுக்காக நான் குழந்தை பெற்று கல்யாணம் பண்ணி எல்லாம் சாத்தியமே கிடையாது, நான் நம்பினா கூட சாத்தியம் இல்லை என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறான். இந்த என்ன குறிக்குது அப்படின்னா, நகோமிக்குடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இழந்த பாடுகள் எல்லாமே உலக பிரகாரமான கண்ணோட்டத்தில் சரிதான், தப்பே கிடையாது. இதுக்கப்புறம் அவன் எங்கே ஒரு கல்யாணம் பண்ணி வேதத்தின்படி அவளுக்கு பிறக்கிற குழந்தைய ஒரு முதல் மருமகளுக்கும் 2வது மருமகளுக்கும் அடுத்தடுத்து கொடுக்குறோம்னா அவள் கழிவு ஆகிடுவாள். அதனால் அதில் சாத்தியமே இல்லை. அதனால் அவளுக்கு அந்த ஐடியாவும் இல்லை. அதனால் உலகம் சொல்லி அவளுக்கு அனுப்புகிறா. அதில் ஒருத்தி என்ன பண்ணா, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து டாட்டா பாய் பைன்னு போயிட்டான். ஆனால் ஒருத்தி என்ன பண்ணா, தேவனை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே 3 காரியத்தை செய்வா பாருங்க. அங்கே பார்த்தா 14ஆம் வசனத்தில் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான்.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அவளுடைய உறுதி பார்த்தீங்க 18 பார்த்தீங்கன்னா அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம்தான் என் ஜனம், நீ இருக்கிறதுல தான் நான் இருப்பேன், நீ மறிக்கிறதுல தான் நானும் மறிப்பேன் சொல்லி எந்த எதிர்காலமே இல்லாமல் அவள் அப்படியே தேவனை அவள் நம்பினான். ஸோ கர்த்தர் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. அந்த கர்த்தரை தேடி நீ போறிய, நானும் தேடி வரேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய வாலிப வயது வரைக்கும், திருமண நாள் வரைக்கும் அவள் என்ன தான் வழிபட்டு இருந்தான், விக்கிரகத்தை வழிபட்டு இருந்தான், தேசத்தில் வாழ்ந்தான். ஆனால் அதில் அவளுக்கு எந்த நம்பிக்கையும் தரலை. இந்த அம்மா பேசுகிற ஒரு வார்த்தை, எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் சாத்தியம் இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுறேன், என் தேவன் என்ன என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே எனக்கு எதிராக எனக்கு நடக்குது, எல்லாமே ஆண்டவர் சொல்கிறாங்க பாருங்க. பேசும்போதெல்லாம் நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை பண்ண நீங்கள் 13 வருஷம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால. ஸோ எல்லாம் நீங்கள் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் உங்கள் இருவரையும், கர்த்தர் என்ன சொல்கிறது, உங்களுக்கு தயவு செய்வாராக, எல்லாமே கர்த்தர் 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 சொல்லிட்டு கடைசியாக இந்த கர்த்தரை செய்வார். ஆனால் நீ போயிடுங்க அப்படின்னா அவங்க தேசத்தில் போனால் கர்த்தரை இருக்கிறாரு, அங்கே விக்கிரகம் இருக்குது. என்னடா கர்த்தர் தயவு செய்வான்றாரு, கர்த்தர் உன்னை கூட இருப்பான்றாங்க. இந்த கர்த்தரை விட்டு நான் போகிறேன்னு, கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, இந்த தேசத்தில் இருக்கிறாரு. கர்த்தர் எங்கே இருக்காரு, ஜனத்தோடு இருக்கிறார். கர்த்தர் தான் பண்ணுறாரு, இந்த ஜனத்தை விசாரிக்கிறாரு, ஆகாரம் கொடுக்குறாரு, ஒரு பேசிக்கு தராரு ஆகாரம், பேசிக்கு அந்த ஃபுட்டு. இங்கே பாருங்க, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து 6ஆம் வருஷத்தில் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோப் தேசத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். சந்தித்து கொடுக்குறான். ஒவ்வொருத்தரையும் பார்த்து என்னங்க சாப்பாடுலேயே அந்த வச்சுக்கோ, என்ன வேணும் ப்ரொவிஷன்லேயே அந்த வச்சுக்கோ, சந்தித்து கொடுக்குறாரு. தேவையில்லை சந்திக்கிறார், ஜனங்களை சந்திக்கிறார் கர்த்தர். அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது வரைக்கும் நான் எங்கள் தேவர்கள் எங்களை சந்தித்து எங்களுக்கு எதுவும் கொடுத்தது இல்லையே, நாங்கள் தான் போய் கொடுக்கணும். போகும்போதெல்லாம் என்னதான் அது கொண்டு வா இது கொண்டு வா, அது போது இது கொண்டு எல்லாம் வட்டிக்கினுமோ சேர்த்துக்கிட்டு என்னென்ன வேணுமோ வீட்டில் சொல்லி வச்சுருவாங்க போகுது. இதெல்லாம் இல்லை இன்னைக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி போல் வாங்கி தான் பழக்கம், கொடுத்து பழக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் யாருன்னா வாங்குறவர் அல்ல, கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதான் பவுல் சொல்ற, வாங்குறத பாட்டிலும் என் ஆண்டவர் சொல்ல, இலவசமாக பெற்றீங்க இலவசமாக கொடுங்க. அதனால் எப்பவுமே கொடுக்குற மனசு யாருக்கு இருக்கு, கர்த்தருக்கு இருக்கு. உண்மையே கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன இருக்கும், கொடுக்குற மனசு இருக்கும். ஸோ அப்போ பாருங்க, அவ பார்த்தா இவனோட வாய்க்கு வாங்கி கர்த்தர் கர்த்தர்ன்றாரு சொல்லி அதை கவனிக்கிறாங்க, அதே பிடிச்சிட்டா. கர்த்தர் 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 சொல்லும் போது, அவர் பேர் சொல்லும் போது, ஹல்லேலூயா, உங்கள் நாமம், அவர் நாமம் மதுரம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அற்புதம், அவர் இமானுவேல், கர்த்தர் நம்மோடு. கர்த்தர் கர்த்தர் சொல்லும் போது உள்ள அப்படியே அவள் ஆத்மா துள்ளுது. இப்போ விட்டு போனால் எப்படி போக முடியும்? அவன் என்ன பண்ணா, உனக்கு ஒருவேளை எதிர்காலம் இல்லாத இருக்கலாம், ஆனால் நான் தேவனை நம்புகிறேன், உன் தேவனை நான் நம்புகிறேன், உன் தேவனை நான் நம்பி இந்த துக்கத்திலையும் நான் உன் கூட வரேன். ஏன்னா என் நம்பிக்கை உங்கள் வார்த்தையில் இல்லை, என் நம்பிக்கை உங்கள் தேவன் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. அதனால் அப்படியே அவர் என்ன நடத்துகிறாரோ நடத்திட்டோம் சொல்லி அவள் வந்தால், அவர் சூழ்நிலை பாருங்கள். பொதுவாகவே தங்கச்சிக்காரியே போயிட்டா, ஆனால் அக்காக்காரி அவளை பின்னாடி வரும்போது, சரி நகமி பார்த்தா, சரி விடு, நமக்கு ஒரு வயசான காலத்தில் ஒரு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சரி உறுதியாக இருக்கா இவளை, நம்ம என்ன பண்ணுறது, கூட வரட்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அவளுடைய எல்லாம் இழந்த அவளுக்கு, நீ 4ஆம் அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா அதில் 2 வருஷத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை. நீங்கள் 4:13 வாசிச்சிங்கன்னா அங்கே நகோமி ரீகெய்னர் ஃபேமிலி வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, இங்கே அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த 14 நகோமியை பார்த்து, 14 வருஷத்துல, அப்போது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவன் பேர் இஸ்ரவேலு. இப்போது ஃபேமிலி இழந்துட்டாங்க. திரும்பி வரும்போது அவங்க ரிலேஷன் மூலியமாக, போவாஸோட ரிலேஷன் மூலியமாக திருப்பி அவனுக்கு ஒரு குடும்பம் கிடச்சிது. யாருக்கு? நகோமிக்கு குடும்பம் கிடச்சிது. இப்போ மருமகளாக வந்தவ மகளாக ஆகிட்டாரு, மாப்பிள்ளை கிடச்சிச்சு, இப்போ பேரன் கிடச்சி. அவளுக்கு என்ன ஆயிடுச்சு? ஷி ரீகெயின் த ஃபேமிலி, ஷி ரீகெயின் த ரிலேஷனு. அப்புறம் ஷி இந்த ரீபார்ன் இந்த ஃபேமிலி. அவள் ஒரு ரிலேஷன் திரும்பி கிடச்சிது, அவளுக்கு குடும்பம் திரும்பி கிடச்சிது, மறுபடியும் பிள்ளை பெருகிற அந்த பாக்கியத்தை பார்க்குற பாக்கியத்தை அவளுக்கு கிடச்சிது. காரணம் என்னென்னா அவள் ஆண்டோட திரும்பி வந்தாள். இப்போ ரூத்துடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ரூத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 14 வருஷத்தில் ரூத்து ரீமேரேஜ். அவள் திரும்பி ஒரு கல்யாணம் நடக்கணுன்றது எண்ணம் அவளுக்கு கிடையாது. ஆனால் மாமியாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமாக அவளுக்கு மறுபடியும் அவளுக்கு திருமணமாச்சு. திருமணமாகி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, ரூத்துடைய நம்பிக்கை எங்கே இருந்தது? தேவன் மேலே இருந்தது. அந்த நம்பிக்கை எங்கே கொண்டு வந்ததுன்னா, அவருடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாழ்த்து சொன்னது மாத்திரமல்ல, அங்கே யாரை பெற்றெடுத்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சந்ததியின் வரலாறு பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம். ஓபேத் 17 அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். தாவீதை பெற்றெடுத்த தகப்பனை பெற்றெடுத்த ஸ்லாக்கியது யார் கிடைச்சது? ரூத்து கிடைச்சது. காரணம் என்ன? தேவனை மையம் பண்ணாங்க. பைபிள் அவ பேர் வந்துச்சுங்க. தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி இல்லையா? அப்படிதானே? இவளுக்கு பையன்னா அவன் பேரனா இல்லை, பேரனா கொள்ளுப்பாட்டியா? ஆமாம், கிரேட் மேன். அந்த ஸ்லாக்கியத்தை அவர் பெற்று காரணம்னா அவருடைய நம்பிக்கை எங்கே இருந்தது? கர்த்தர் மேல். நான் சொல்கிறேன், கர்த்தர் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்குமானால் உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் பார்க்க மாட்டீங்க, எதிராய் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கேட்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக என்ன ஆயத்தம் பண்ணாரோ அது நிச்சயமாக தருவார். ஆமென். அதனால தான் நமக்குள்ளே அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவன் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். என் நம்பிக்கை கர்த்தர் மேல் ஆகினால நான் கர்த்தரை நம்புகிற அப்படினால என்னை அவர் ஆசீர்வதிப்பார். அது எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியாது, ஆனால் நிச்சயம் ஒன்று, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏன்னா என் நம்பிக்கை அவர் மேலே இருக்குது. அல்லேலூயா. கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிப்பான். அவோ தேவனை தன் நம்பிக்கை கொண்டுட்டான், கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் முடிஞ்சிச்சு. எல்லாரும் எழுதி ஜாம் பண்ணுவேன். 3 ஒரு வார்த்தைகள் தான். என்ன வார்த்தை அப்படின்னா, சிம்சோன் அவனுடைய கடைசி காலங்களிலும் அவன் முடிக்கும் போது எப்படி முடித்தான்னா, அவன் கர்த்தர் மேல் நம்பினான், ஜெயமாய் முடித்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? எது இழந்தாலும் கர்த்தர் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை திருப்பியுமாய் அதை மீட்டுக்கொள்ள செய்வார். நம்ம முடிக்கும் போது நம்ம எப்படி முடிக்கணும்? ஜெயமாய் முடிக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்முடைய முடிவு ஜெயமாக இருக்கும். 2வதாக நாம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் பிசாசு பறித்தாலும் நம்ம ஒன்று உள்ளத்தில் இருக்கணும், எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுப்பா, அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா. இப்போ கர்த்தர் எடுத்தாலோ பிசா எடுத்தாலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்பா. ஆனால் என்னை கொன்று போட்டாலும் நான் மேலே ஒரு நம்பிக்கை மாறாதியா சொல்லிட்டு நம்ம அந்த பாதை வழியாக போகும்போது முடிவு என்னென்னு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் இரட்டைத்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஸோ 2வது. 3வதாக நமக்கு எதிரில் சூழ்நிலைக்கு சரியில்லை, நேரம் சரியில்லை, காலங்கள் சரியில்லை, மேட்ச் ஆகலை, அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நம்பிக்கை எங்கன்னா கர்த்தர் மேலே. ஆமென். நீ நம்புறல, வாய்க்கு வாய் கர்த்தர் சொன்னல, அந்த கர்த்தரை நான் நம்புகிறேன். கர்த்தரை நான் நம்புறேன். அவன் நம்பினா பாருங்க, கர்த்தர் கேட்டால் கர்த்தரை நம்பினா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து மாத்திரம் இல்லை, ஒரு சரித்திரம், தாவீது கர்த்தருடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்படுற ஒரு பேரனை சந்ததியில் கொண்டு வந்தா பாரு. கர்த்தர் கிருபை செய்தார். ரூத்து பாட்டியா ஆனா, இவோ யாரா ஆனா? கொள்ளு பாட்டி ஆனா நகோமி. ரூத்துக்கு பாட்டி ஆகிற ஸ்தானம் கிடச்சிது, நகோமிக்கு கொள்ளு பாட்டி ஆகிற ஸ்லாக்கியம் கிடச்சிது. காரணம் என்ன? அந்த ரூத் அன்னைக்கு எடுத்த டிசிஷன் தான். அந்த கர்த்தரை நான் நம்புவேன்,
என் நம்பிக்கை உன் மேலே இல்லை, உன் தேவன் மேலேன்னு சொல்லி வந்தா பாருங்க, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அவனும் முத்தம் குத்துட்டு போயிட்டாருன்னா சாப்டர் முடிஞ்சிச்சு. அப்புறமா எப்படி ஈசா வந்திருப்பா, எப்படி தாவீது வந்திருப்பான்னு தெரில. அப்புறம் கர்த்தர் தான் தேடி இருந்த போது அடுத்த ஆளை யாரை பிடிக்கலான்னு. ஆனால் அவன் அங்கே எடுத்தா பாருங்க, கர்த்தருக்கே ஷாக் ஆயிடுச்சு. பா, கணவனை இழந்துட்டா, தேசத்தை ஜனத்தை வேண்டான்ட்டா, உங்கள் ஜனம் உங்கள் தேவன் நீ தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்தா பாரு, கர்த்தர் அவளை ஆசீர்வதிச்சிட்டார். ஹல்லேலூயா. யாராலையும் அந்த ஆசீர்வாதத்தை தடுத்துக்க முடியல. நல்ல கர்த்தர் மேல் நம்பிக்கிறோம். ஒரே பாட்டு பாடுவோம், பாடி 5 நிமிஷத்தில் முடிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்ற பாடலை பாடி நம்ம முடிப்போம். நினைப்போமா? சீக்கிரம் முடிச்சிட்டேன்னா நீங்கள் இப்போ தான் வந்தேன் போகிறேன்றீங்களா? சரி, பாடுவோமா? கர்த்தர் மேல் உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உண்மையை நாம் பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவானும் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லா கையில தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் பாக்கியவான், பாக்கியவான். யாரை நம்புறதுனே தெரியலங்க இந்த காலத்துல. அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னீங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு, கர்த்தரை நம்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வேதம் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரை நம்புங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பரலோகத்தின் பிதாவே, இந்த குமாரனாகிய இயேசு நாமத்திலே நாங்கள் காலையில கூடி நேரம் முதல் மட்டுமாக பாடல் வழியாக எங்களோட பேசுனீங்க. நாங்கள் எடுத்து கொடுத்த துதி ஆராதனையை நீங்கள் அங்கீகரித்தீங்க. ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்தீங்க. உங்களுக்குன்னு கொடுத்த காணிக்கை தசமங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தீங்க. ஆண்டவர் இப்போதும் வார்த்தை மூலிமா எங்களோட பேசுனீங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியேப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் கர்த்தரை நம்பணும். எது இழந்தாலும் அப்பா நாங்கள் கர்த்தரையே நம்ப வேண்டும். கர்த்தர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையை முடியும் போது அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெயமாய் முடிக்கணும்ப்பா. அதுபோல் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இடையில பிசாசு என்ன பறித்தாலும் ஆண்டவரே, நாங்கள் என் கர்த்தர் எங்களை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த நம்பிக்கை ஒருபோதும் நாங்கள் கொல்லாதபடிக்கு கர்த்தாவே இயேசுவே அப்பா, உங்க மேல் நம்பிக்கையா இருக்க உதவி செய்யும் போது நீ எல்லாத்தையும் திருப்பி தருவீரப்பா. ரெட்டத்தனையா சுகத்தை தருவீர், ஆசுவாசத்தை தருவீர், இழந்ததை தருவீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை ஆண்டவரையோடு வாழ உதவி செய்யுங்க கர்த்தாவே இயேசுவே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, எந்த நம்புறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லாத போதும் கர்த்தர் 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 என்று கர்த்தரை மேலே நம்பிக்கை வைத்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒரு குடும்பம் கொடுத்து, ஆண்டவரே கணவர் கொடுத்து, பிள்ளை கொடுத்து, வேதத்தில் ஆண்டவரே கர்த்தாவே தாவீதுக்கு பாட்டி ஆகும்படியான ரூத்துக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா. இழந்த நகோமிக்கு கூட ஆண்டவரை கொடுத்த குடும்பத்தை மறுபடியும் ரிலேஷனை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, கொள்ளுப்பட்டி ஆகிற தகுதியை கொடுத்தீர் ஆண்டவரே கர்த்தா. அப்படியாப்பட்ட காரணம் அந்த ரூத்து ஒரு மகளால் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கைப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் ஆண்டவர் கர்த்தரே நம்பி ஒன்றுமே தெரியலையே, ஆனால் கர்த்தர் நம்பும் போது எல்லாம் தெரிவார். ஒன்றும் வெளிப்படலையே, கர்த்தர் நம்பும் போது வெளிப்படுத்துவார். ஓ ஒன்றும் வழி இல்லையே, கர்த்தர் நம்பும் போது வழி உண்டாக்குவார். ஓ கர்த்தர் ஒன்றும் தெரியலையே வாழ்வதற்கு, வாழ கொடுங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வாழ கொடுப்பார். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு நாளில் கூட சொன்னதுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தரை நம்பின நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிக்கை செய்யட்டும். அப்படியாக வாழட்டும். அந்த மாதம் முழுவதும் நடத்துங்க, இந்த வாரம் முழுவதும் நடத்துங்க. அப்படிலும் அந்த பிள்ளைகளையும் குடும்பங்களிலும் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அதில் கொடுத்த காணிக்கை தசபாகம், ஜிபே, ஃபோன்பே, ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் புள்ளியிலையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் அவர் எந்த வீழ்ச்சலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறேன். நடக்க போகிற விபிஎஸ் ஒப்பு கொடுக்குறேன், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வேலை ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஓ பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோட சகல பரிசுத்தரோட கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்